ராமராமா சுக்கிரவாசரः அதாவது வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 17 பராபவ வருஷம் சித்திர மாசம் 4ஆம் தேதி அமாவாசை இன்னைக்கு மாலை 5:42 வரை பின்பு பிரதம திதி ரேவதி நட்சத்திரம் பகல் 12:02 வரை பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வைதிருதி யோகா கரணம் சதுஷ்பாத கரணம். இன்னைக்கு அமாவாசை தர்ப்பணம் பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டியதான ஒரு தினம். ராகு காலம் கார்த்தால 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. அன்பான அமைதியான குடும்பம் அமைய குடும்ப தலைவன் தலைவி அவசியம் கடைபிடிக்க வேண்டியது என்ன? குடும்பத்துல சண்டை சச்சரவு வராம எல்லாரும் அன்பா இருந்துட்டு ஒத்துமையாக குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஒரே வழி பேச்சை குறைக்கிறது, அனாவசியமா பேசாம இருக்கிறது. யாரா இருந்தாலும் ரொம்ப ஜாஸ்தி பேசு வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா, தான் பேசுவது தான் சரி என்பதை நிரூபணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரும். புறத்தியார் பேசுறது தப்பு அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ் வரும். இப்படி போக போக அது விருத்தியாகி அது ஒருத்தர் கருத்து வேறுபாடு வந்து மனசளவுல பாதிச்சு அது ரொம்ப பெருசாகும். அதனால பேச்சை குறைக்கணும், ரொம்ப பேசாம. ஏன்னா எங்க பேச்சு இல்லையோ அங்க கலகம் இல்லை அப்படின்னு சாஸ்திரம். ரொம்ப பேசக்கூடாது, வேண்டிய அளவுக்கு பேசிண்டு அன்பாக ஒரு அந்யோன்யமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தர் பரஸ்பரம் ஒத்துமையா இருக்கணும், வேண்டிய உபகாரத்தை பண்ணணும். நாம் ஏதோ ரோட்ல யாராவது தடுக்கி விழுந்தா உடனே போய் அவனை தூக்குவோம். ஆனா வீட்டுல மனைவி ஏதோ இடிச்சுண்டா அல்லது கணவன் இடிச்சுண்டான்னா பேசாம உட்காண்டே இருப்போம் சோஃபால, இல்லையா? இது மாதிரி பல விஷயங்கள் நம்மே பரீட்சை பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல தோழனாகவும் தோழியாகவும் இருந்துட்டு உபகாரம் பண்ணிண்டு ஹெல்ப் பண்ணிண்டு அப்படி வாழ்ந்தால் அந்த இல்லறம் நல்ல செழிப்பாக இருக்கும். ராம்ராம்.